அனைவருக்கும் வணக்கம். இது ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆளுநர்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் உள்ள தினைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருக்க அந்த பிரச்சனைகள் என்னன்னு நாம் அந்த நியூஸை விட இந்த ஆளுநர்கள்னா யாரு, அந்த பதவி எப்பொழுது யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆளுநர் பதவி எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். இந்தியாவிற்கு வணிகம் பண்ண வந்த ஐரோப்பியர்கள்ல முதல் ஐரோப்பியர்கள்னா போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க. 1498 யார் வந்திருப்பாங்கன்னா வாஸ்கோ ட காமா கோழிக்கோடு அப்படின்ற பகுதிக்கு வந்திருப்பாரு. ஓகேவா? அவர் இங்க வணிகம் வந்ததுக்கு அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் இங்க வணிகம் பண்ண வந்திருப்பாங்க. அப்படி போர்ச்சுகீசியர்கள் வந்ததுக்கு அப்புறம் இங்க அவங்களுடைய கோட்டைகளை கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஃபோர்ட்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கோட்டைகளை நிர்வகிக்கிறதுக்காக தான் முதல்ல போர்ச்சுகீசியர்களாட்டி இந்த ஆளுநர்ன்ற பதவி உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட முதல் ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா பிரான்சிஸ் டி அல்மெய்டா. இவர் தான் போர்ச்சுகீசனுடைய முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டாரு. எதற்காக அப்படின்னா இந்த கொச்சி, கண்ணூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டைகளை நிர்வகிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பதவி இந்த ஆளுநர். அப்படி வந்த முதல் நபர் இந்த பிரான்சிஸ் டி அல்மெய்டா. அதன் பிறகு இந்தியாவிற்கு பல்வேறு ஐரோப்பியர்கள் வணிகம் பண்ண வந்திருப்பாங்க. குறிப்பா போர்ச்சுகீசியத்துக்கு அப்புறம் டச் வந்திருப்பாங்க, அதற்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க, டேனியர்கள் வந்திருப்பாங்க, கடைசியா பிரெஞ்சு வந்திருப்பாங்க. இதுல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவர்கள் தான் இந்தியாவை ரொம்ப காலம் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுல இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல்ல எப்பொழுது இந்தியாவுக்கு வந்தாங்க, எப்பொழுது கோட்டைகளை கட்ட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய நிறுவனம் கிட்டத்தட்ட 1600 இந்த நிறுவனத்தை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது 1600 ஃபார்ம் பண்ணாலும் இங்க அவர்களுடைய முதல் கோட்டையை கட்டுறதுக்கு எடுத்துக்கொள்ள காலகட்டம் எவ்வளவு அப்படின்னா 1611. முதல்ல மசூலிப்பட்டினத்துல டெம்பரவரியா ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அவங்க பெர்மனண்டா கட்டின கோட்டை எதுன்னு கேட்டா சூரத் கோட்டை 1613. இதுதான் ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனியால முதல்ல கட்டப்பட்ட பெர்மனண்டான ஒரு கோட்டை சூரத்ல கட்டியிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வங்காளம், பெங்கால். என்ன காரணம் அப்படின்னா பெங்கால் ஒரு மினரல் ரிசோர்சஸ்ல எல்லா விஷயத்திலுமே ஒரு ரிச் ஒரு ப்ராவின்ஸா இருந்துச்சு, ஒரு பணக்கார ஒரு மாகாணமா இருந்ததுனால பெங்காலை அவங்க எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி முடிவு பண்ணாங்க. சோ அதனால அவங்க மேற்கொண்ட போர்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளாசி போர் 1757 சிராஜ் உத் தௌலாக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஏற்பட்ட மோதல் தான் இந்த பிளாசி போர். இதுதான் பிரிட்டிஷ் இந்தியாவில் காலூன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. ஓகேவா? அடுத்ததான போர் பேட்டில் ஆஃப் பக்சார் போர் 1764 வங்காளத்துல வணிக உரிமைகள் ஆங்கிலேயர்களுக்கு இதன் மூலியமா தரப்பட்டது. இதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வங்காளத்துல அவங்க கோட்டை எந்த வருஷம் கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா 1696. அந்த கோட்டை பேரு ஃபோர்ட் வில்லியம். இப்போ மெட்ராஸ்ல இருக்க கோட்டை பேரு செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி வங்காளத்துல இருக்க கோட்டை பேரு ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு சொல்றாங்க. இது 1696 கட்டப்பட்டது. சோ வங்காளத்தை அவங்க நினைச்ச மாதிரியே புடிச்சிட்டாங்க. இப்போ வங்காளத்துல கோட்டை கட்டிட்டாங்க. அதை நிர்வகிக்கிறதுக்காக முதல்ல ஆளுநர் பதவியை ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க. அப்படி முதல்ல அங்க ஆளுநரை யாரு இருக்காருன்னு சொல்லி கேட்டா சர் சார்லஸ் அயர். இவர் தான் வங்காளத்தினுடைய முதல் ஆளுநராக நியமிக்கப்படுறாங்க. வங்காளம் தான் பிரிட்டிஷுடைய ஹெட் குவார்டர்ஸா இப்போ வரைக்கும் இருக்கு. நம்மளுடைய சென்னை செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டை பாத்தீங்க அப்படின்னா 1639 கட்டியிருப்பாங்க. அது தென் மாநிலத்திற்கு சவுத் சைடு வந்துடும். ஆனா முக்கியமான கோட்டைகள் எது பிரிட்டிஷ்க்கு முக்கியமான கோட்டைன்னு சொல்லி கேட்டா அது ஃபோர்ட் வில்லியம் தான். அதற்கப்புறம் இந்த கோட்டைகளை நிர்வகிக்கக்கூடிய ஆளுநர்கள் பல்வேறு ஊழல் வழக்குகளை சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை நம்ம முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வராங்க. அதான் ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1773 ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வராங்க. யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் கொண்டு வராங்க. அதன் மூலயமா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ற பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்றாங்க. கவர்னர் அப்படின்னா ஆளுநர், ஆளுநர்ன்ற பதவியை தலைமை ஆளுநரா மாத்துறாங்க. எப்போ அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலயமா. அப்படி முதல் ஆளுநர் யாருன்னு சொல்லி கேட்டா வாரன் ஹேஸ்டிங்ஸ், லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாறிட்டாரு. அப்படின்னா இப்போ மெட்ராஸ்ல ஒரு கோட்டை இருக்கு, பாம்பேல ஒரு கோட்டை இருக்கு. இந்த 2 கோட்டையிலும் ஒரு கவர்னர் இருப்பாங்க. அந்த 2 கவர்னருமே யாருக்கு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பெங்கால் கவர்னர் ஜெனரல் இருக்காருல்ல அவருக்கு கண்ட்ரோல்ல தான் பாக்கி இருக்கக்கூடிய 2 மாகாணங்களுடைய கவர்னர் இருக்கணும் அப்படின்றதான் இதோடைய பொருள். பிற்காலகட்டத்தில் பட்டய சட்டம் 1833 படி வங்காளத்தின் தலைமை ஆளுநர் இந்திய தலைமை ஆளுநரா பதவி உயர்த்தப்படுறார். இந்திய தலைமை ஆளுநர் அப்படின்னா இன்றைய தேதிக்கு இவர் பிரசிடென்ட் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஜனாதிபதினு சொல்றோம்ல அந்த பதவிக்கு ஈக்குவலான பதவி தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அந்த பதவிக்கு மாற்றப்படுறாரு 1803 பட்டய சட்டத்தின் மூலமா. அப்படி வந்தவர் தான் யாருன்னு கேட்டா
லார்ட் வில்லியம் பெண்டிங். ஸோ இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு சொல்லி கேட்டா லார்ட் வில்லியம் பெண்டிங். அதுக்கப்புறம் 1858 காலகட்டத்தில் இந்திய சட்டம் அப்படின்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுல வந்து இந்த கவர்னர் ஜெனரல் பதவிக்கு பதிலாக வைஸ்ராய் என்ற பதவி கொண்டு வராங்க. ஸோ அந்த வைஸ்ராய் என்ற பதவி வகித்த முதல் நபர் யாருன்னு சொல்லி கேட்டா லார்ட் கேனிங். இப்போதைக்கு கவர்னர் ஜெனரல் பதவி இல்லையான்னு கேட்டா இப்பவும் கவர்னர் ஜெனரல் பதவி இருக்கு. கவர்னர் ஜெனரல் பதவியும் வைஸ்ராய் பதவியும் ஒரே நபரே வகிப்பார் அப்படின்னு சொல்லி தான் பிரிட்டிஷ் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்திய சட்டம் 1858. இது வரைக்கும் இந்தியா ரூல் பண்ணிட்டு இருந்தது கிழக்கிந்திய கம்பெனி. இதற்கப்புறம் இந்தியா ரூல் பண்ண போறது பிரிட்டிஷ். டைரக்டா இதுக்கப்புறம் இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ண போறாங்க. எதுக்கப்புறம் அப்படின்னா 1858 சட்டத்தின் பிறகு. அதன் பிறகு இண்டிபெண்டன்ஸ் ஆகுது. இப்போ முதல் வைஸ்ராய் பார்த்தோம் லார்ட் கேனிங். அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடையுது 1947 அப்புறம். இந்தியாவுடைய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலோ இல்ல வைஸ்ராயோ யாருன்னு சொல்லி கேட்டா ஆன்சர் லார்ட் மவுண்ட் பேட்டன். இவர் தான் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா இருக்காரு. அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் லீவ்ல வந்து ஒரு ஊருக்கு போறாரு. ஊருக்கு போறதுக்கு அப்புறம் ஆக்டிங் கவர்னர் ஜெனரலா யாருங்க வராருன்னு சொல்லி கேட்டா ராஜகோபாலாச்சாரி ஆக்டிங் கவர்னர் ஜெனரலா கொஞ்ச நாள் இருக்காரு. அதுக்கப்புறம் போன மவுண்ட் பேட்டன் இதுக்கப்புறம் திரும்பி இந்தியாவுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரலாவே மாறிட்டாரு. யாருன்னு கேட்டா சி ராஜகோபாலாச்சாரி. சோ இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி, இல்ல கடைசி இந்திய ஜெனரல் யாருன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி, சி ராஜகோபாலாச்சாரி. இதுக்கப்புறம் அந்த பதவி வந்து இல்லாம போயிடுச்சு. அந்த பதவி வைத்த முதல் இந்தியரும் இவர் தான், கடைசி இந்தியரும் இவர் தான். யாருன்னா சி ராஜகோபாலாச்சாரி. அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 1950 ஜனவரி 26 அப்புறம் நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநர் வேணும் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்துடுறோம். இந்த கவர்னர் ஜெனரல் பதவி அப்படின்ற பதவி வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் ஜனாதிபதி பதவியா மாறிடுது. இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஒரு ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பிரசிடண்டால நியமிக்கப்பட்ட ஆளுநர் அப்படின்னு சொல்லி மாறுது. சோ அப்படி பிரசிடண்டால் நியமிக்கப்படுறது ஆளுநராக இருப்பாங்க. அது சொல்ற ஆர்டிக்கல் எதுன்னு சொல்லி கேட்டா 153. ஒரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் இருக்கணும்னு சொல்ற ஆர்டிக்கல் 153. இவர் தான் மாநிலத்தினுடைய அரசியல் அமைப்பு தலைவராக இருப்பார். எப்படி சென்ட்ரல்ல வந்து பிரசிடென்ட் இருக்காரோ அது மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு யார் இருப்பா அப்படின்னா கவர்னர் இருப்பாரு. அவர் யார் நியமிக்கிறான்னா இந்தியாவுடைய ஜனாதிபதி நியமிக்கிறாரு. இவருடைய பதவி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் இவருடைய பதவி. ஆனா 5 வருடம் வந்து பெர்மனன்ட் கிடையாது. எப்ப வேணாலும் ஜனாதிபதி நினைச்சா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அவரை தூக்கலாம். அந்த அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஜனாதிபதி யாருடைய அறிவுரையின் பேர்ல அவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா மத்திய அரசுடைய அறிவுரையின் பேர்ல தான் அவரை நியமிக்கிறாரு. சோ இது இப்போ கவர்னருடைய போஸ்ட் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஆக்ட் as an ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசினுடைய பெயரில மாநிலத்தை நிர்வகிக்கிறது தான் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் 1979 கவர்னர் பதவி அப்படிங்கக்கூடியது தனிப்பட்ட அரசியலமைப்பு, சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பு பகுதி, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனாலும் கவர்னர் பதவி அப்படின்றது சுதந்திரமான அரசியலமைப்பு பதவி கிடையாது, பிரசிடென்டோடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பதவி தான். பிரசிடென்ட் நினைச்சா எப்போ வேணாலும் கவர்னரை ரிமூவ் பண்ணலாம், எப்போனாலும் ஒரு கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டேட்டுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டேட்டுடைய பில்ஸ் வந்து கவர்னர் பெண்டிங்ல வச்சிருக்காரு. அந்த இஷ்யூஸ் தான் ரீசெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு பில்லை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாஸ் பண்ணி கவர்னர் கிட்ட போகும்போது அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு நார்மல் பில் வந்து கவர்னர் கிட்ட கையெழுத்துக்கு போகுது அப்படின்னா அவருக்கு ஒரு 4 விதமான அதிகாரங்கள் இருக்கு. ஒன்னு, அந்த பில்லுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கலாம், பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், பில்லை வந்து ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணலாம், இல்ல பில்லை வந்து பிரசிடென்ட்டுக்காக நிலுவையில் நிறுத்தி வைக்கலாம். இந்த 4 விதமான அதிகாரங்கள் ஒரு சாதாரண மசோதாவுக்கு அவர்கிட்ட இருக்கு. இதே வந்து ஒரு பண மசோதா, மணி பில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருக்கு 3 சாய்ஸ் தான் இருக்கு. நான் சாதாரண மசோதாவுக்கு 4 சாய்ஸ் இருக்கு, மணி பில்லுக்கு 3 சாய்ஸ் தான் இருக்கு. என்ன சாய்ஸ் வந்து இங்க வராது அப்படின்னு சொல்லி கேட்டா பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. எந்த பில் ரிட்டர்ன் பண்ண முடியாது? மணி பில்லை ரிட்டர்ன் பண்ண முடியாது. பட் சாதாரண மசோதால இந்த 4 விஷயங்களையும் அது பண்ணலாம். பட் இதுல என்ன பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இதுக்கு வந்து ஒரு கால அளவு கிடையாது. இப்போ ஒரு பில் வந்து கவர்னர் கிட்ட போகுது அப்ரூவ் அப்படின்னா அவரு இந்த தேதிக்குள்ளதான் அந்த பில்லுக்கு சம்மதம் தெரிவிக்கணுன்ற ஒரு காலக்கெடு கிடையாது. ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு காலக்கெடுவை கொண்டு வாங்க. கவர்னர் வந்து இந்த தேதிக்குள்ள அந்த பில்லுக்கு வந்து சம்மதமோ இல்ல சம்மதம் தெரிவிக்கலன்னா ஏன் தெரிவிக்கலன்ற காரணமும் தெரிவிக்கணும், அதுக்கான ஒரு டைம் டியூரேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இவர் வந்து பில்லை ரிஜெக்ட் பண்ணாலோ ரிட்டர்ன் பண்ணாலோ மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் அதே பில்லை
அசம்பிளியில பாஸ் பண்ணி மறுபடியும் அனுப்புனா மறுபடியும் கவர்னர் அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சே ஆகணும். ஒரு சில பில்லை வந்து அவர் பிரசிடென்ட்டுக்காக நிலுவையில் நிறுத்தி வைக்கலாம். இப்போ ஒரு பில் வந்து ஹைகோர்ட்டோட அதிகாரத்தை பதிக்குது, ஒரு பில்லு வந்து கான்ஸ்டியூஷனை கேள்விக்குள்ளாக்குது. அந்த மாதிரி பில்லாம் வரும்போது அவரு இப்ப இந்திய குடியரசுத் தலைவருக்காக அந்த பில்லை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். அப்படி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த பில்லுக்கும் கவர்னருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த பில்லுக்கு அந்த பிரசிடென்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சம்பந்தம். பிரசிடென்ட் வந்து அந்த பில்லை வந்து நிறுத்தி வைக்கலாம், இல்ல நிராகரிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆளுநர் வந்து அந்த பில்ல தலையிட முடியாது. இப்போ இந்த ரீசெண்ட் இஷ்யூஸ் தான் இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கு. சோ இதுதான் கவர்னர் வந்து உருவான வரலாறு. அவர்களுக்குள்ள அதிகாரம் வந்து இதுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இது மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா பேசுற ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.